சனி வக்ர பயிற்சியில குறிப்பா மிதுன ராசிக்கு இந்த கேள்விங்கிறது ரொம்ப அவசியம். பணப்புழக்கம் இருக்குமா? எங்க இன்வெஸ்ட் பண்ணா நாங்க சக்சஸ் ஆகலாம்? சனி வக்ரம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும், மணி ஃப்ளோலயும் எங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ குடுக்குதா? நிச்சயமா குடுக்குது. ஏன்னா 12ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. 12 அப்படிங்கிறது முதலீடு. ஜென்ரலா முதலீடு. உங்க கையிலேருந்து ஒரு பணம் வெளியில போகுதுன்னா, அது வந்து 12ஆம் இடம். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். பணம் வருதோ இல்லையோ, குறிப்பா பணம்ங்கிறது கையிலேருந்து தேவையில்லாம வெளியில போய் செலவாகுறது மிதுனத்துக்கு முதல்ல குறைய போகுது. ஏன்னா 12ஆம் இடத்த வக்ர சனி பார்க்குறாரு. சனி வக்ரமாகி பார்க்கும்போது, அங்க உள்ள ஒரு கெட்ட விஷயங்கள் எல்லாமே சரியாக போகுது. அப்போ வீண் விரயம் அப்படிங்கிறது இல்லாம போகும். வீணா பணத்த செலவு பண்றதுங்கிறது குறையும். நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பட்ஜெட்டிங், பிளானிங் இதெல்லாம் பண்ணி பணத்த வந்து கரெக்ட்டா செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுவே பணத்த முதல்ல செக்யூர் பண்ணுது. 2வது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எஸ்ஐபிஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் நெறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம் மிதுனத்துக்கு என்னன்னா, வெளியில பணத்த குடுத்துட்டு மாட்டிட்டு இருக்கோம் மேம், பணமே வரல அப்டின்னா, இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தும்போதே, கண்டிப்பா அந்த பணமும் உங்க கைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருப்பாங்க.